நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வீடியோ 16வது வீடியோ. எதை பற்றின்னு சொன்னால் 2 பொருள்களை பற்றி பேச போகிறேன். முதலாவது வந்து நம்முடைய ஸ்வச்சா ப்ரீமியம் டிடாக்ஸ் கிரீன் டீ காவா. பாருங்கள், இது டிடாக்ஸ் கிரீன் டீ காவா. இது ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டு. என்னென்னு கேட்டால், இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிறதுக்காக, அதாவது நமக்கு வந்து அந்த மன அழுத்தத்தை வந்து நீக்குவதற்காக நம்ம கம்பெனி கொடுத்துருக்குற ஒரு அற்புதமான ப்ராடக்ட். 12 பாக்கெட் இருக்குது. இதனுடைய விலை 87 ரூபா போட்டிருக்கு. பட் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டெட் ஈஸியாக சொல்லியிருக்காங்க. ஒரு சுடுதண்ணியில் ஒரு 12 பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டை உடைச்சி உள்ளே போட்டு அப்படியே ஆற்றி குடிக்க வேண்டியது தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நேரத்தில் நம்முடைய அந்த இது போயிடும், இது மன அழுத்தம் வந்து போயிடுது. அப்போ யாருக்காச்சும் டென்ஷன் வருது, கோபம் வருது, இது சாப்பிட்டா சரியாயிடும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். இது வந்து அப்படியே இன்ஸ்டன்ட், அப்படியே கலக்கி குடிக்கிறதா. இதுலாம் எந்த மாற்றமும் இல்லை. சும்மா பாக்கெட்டை உடைக்க வேண்டியது, இப்போ சுடு தண்ணியில் போட்டு கலக்க வேண்டியது, குடிக்க வேண்டியது, அவ்வளோதான். ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட்டு. தயவுசெய்து எல்லாருமே இதை யூஸ் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் கிடைக்கும். ரெண்டாவது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கும்போது இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த வேலை தடையில்லாமல் நடக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட் சார், விட்டுறாதீங்க. ஒரு 7-8 பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். அதனுடைய விளைவு என்னென்னு கேட்டால் 3 மாதத்துக்கு நீங்கள் அருமையாக வேலை பார்க்கலாம். ரெண்டாவதாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வீடியோ நூடல்ஸ் டெலிஷியஸ் இண்டோ மசாலா ஃப்ளேவர். இது வந்து சாதாரணமாக இல்லை, இது ரொம்ப மென்மையாக, ரொம்ப வந்து சாப்பிடுவதற்கு ருசியானது. இது வந்து அற்புதமான ப்ராடக்ட்டு. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் கலந்துருக்காங்கன்னா, இது வந்து இதில் மைதா இல்லை, அப்படி இருக்குதா இல்லையாங்கிற ஆராய்ச்சியே வேண்டாம். இதில் மைதா இருக்குது. அந்த மைதா வந்து நமக்கு அப்படியே ராவாக எடுத்து கொடுக்கறது இல்லை. மைதாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டால், நூடுல்ஸை வந்து ஸ்டிப்பாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக இதை வந்து சுத்திகரிக்கப்பட்ட மைதா, மனித உடம்புக்கு கேடு விளைவிக்காத இதில் போட்டுருக்கு ரீஃபைண்டு மைதா ஃப்ளேவர்னு போட்டுருக்கு. அதோட நம்முடைய கோதுமை மாவு, அதோட ரைஸ் பிரான் ஆயிலோட வேறு என்ன கலந்துருக்காங்கன்னா, ஓட்ஸ் பவுட்ரு. அது இல்லாமல் என்னென்னு கேட்டால் பட்டாணி பவுடருங்கிற ஐசோலேட்டட் ப்ரோட்டீன், அதாவது மிகச்சிறந்த பட்டாணியை கொண்டு தயாரிச்சிருக்காங்க. பயோடைஸ்ட் சால்ட்டு, அப்புறம் அசிடிட்டி ரெகுலேட்டர்னு போட்டிருக்கு. அசிடிட்டி ரெகுலேட்டர்னு என்னென்னா, நமக்கு வந்து இந்த நெஞ்சு கரப்படம், அதாவது அஜீரணம், இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இது வந்து ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட் இது. இதில் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா, இது வந்து 70 கிராம் பாக்கெட்டு. ஆனால் 100 கிராமில் எவ்வளோ இருக்கணுமோ அதை வந்து கணக்கில் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு 100 கிராம் 70 கிராமில் எவ்வளோ இருக்குதுங்கிறத 100 கிராமை வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு 100 கிராம் கணக்கை வச்சு தான் இதில் வந்து கலந்துருக்குறாங்க. 100 கிராமுக்கு எனர்ஜி வந்து 649.2 ஒரு கலோரி. புரோட்டீன் வந்து 100 கிராமுக்கு, இது 70 கிராம் பாக்கெட். அப்போ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கணும். புரோட்டீன் வந்து 11.72 கிராம், எல்லாம் கிராமில் தான் இருக்குது. கார்போஹைட்ரேட்டு 60.61 கிராம். சுகர் வந்து 5.38 கிராம். இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட் சுகரும் இதில் கொஞ்சம் இருக்குது. அது வந்து 4.02 கிராம். டயட்ரி ஃபைபர் இதில் இருக்குது. அது எவ்வளோ டயட்ரி ஜீரணமாகிற அந்த நார் சத்து 6.58 கிராம். கொழுப்பு 17 நல்ல கொழுப்பு 17 ஃபேட் 17.01 கிராம். சேச்சுரேட்டட் ஃபேட்டு 3.94 கிராம். டிரான்ஸ்ஃபேட் ஆசிட் இல்லை. கொலஸ்ட்ரால் 100 கிராமில் 1 மில்லிகிராம். 100 கிராம் இருந்தால் அதில் எவ்வளோ இருக்கணும், 1 மில்லிகிராம்ங்கிற அளவில் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சோடியம்னு எடுத்துட்டாக்க 1152.40 மில்லிகிராம் இருக்குது. 100 கிராமில் இருக்க வேண்டிய அளவு அது. அதே மாதிரி உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மசாலா இதில் இருக்குது. இதை எப்படி செய்யணும்னு போட்டுக்கிறாங்க. 2ஆக உடைக்கணும். பாக்கெட்டை 2ஆக உடச்சிக்கணும். அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா கேக்குமா இருக்குது. 2ஆக உடச்சி வச்சுக்கணும். தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1.5 கப்பு தண்ணின்னு போட்டுக்குது. 1.5 கப்புங்கிறது டம்ளரில் எவ்வளோ வரும்னு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. 1.5 கப்பு தண்ணியை சூடு பண்ணி வச்சுட்டு, அந்த சூடு கொதித்த உடனே, தண்ணி கொதித்த உடனே அதில் நீங்கள் மசாலாவை போட்டுடணும். மசாலாவை போட்ட உடனே என்ன ஆகும், அதுவும் கொதிச்சிடும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த கேக்கை உடச்சி அதில் போட்டுட்டு சிம்மரில் வைக்க சொல்கிறேன். சிம்மரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 60 செகண்டில் உங்களுக்கு நூடுல்ஸ் ரெடி. நீங்கள் அழகாக எடுத்து சாப்பிட்லாம். அதாவது 2 மினிட்ஸு ப்ரிப்பரேஷன் இதிலே போட்டுக்கலாம்.
அதாவது ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் ப்ரிப்ரேஷன். அதனால் தயவுசெய்து இந்த நூடுல்ஸை சாப்பிடுங்க. இதில் கேடு இல்லை. கேடு இல்லைங்கிறத விட இதனால் உங்களுக்கு மைதா இருக்குதுன்னு யாராச்சும் சொன்னால், மைதா வந்து ரீஃபைண்டு. எதுக்காக ரீஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், கெடுதல் இல்லாமல், அந்த மைதானால் ஜீரணத்தோடு இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் கெடுதல் இல்லாமல் மைதாவை ரீஃபைன் பண்ணி, அதுதான் வந்து என்னது இந்த நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் பண்ணியிருக்கிறாங்க. ரைஸ் பிரான் ஆயிலு, ஓட்ஸ் பவுட்ரு, அப்புறம் பட்டாணி எல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க இல்லையா, அதை ஸ்டிப்பாக நிறுத்தணும் இல்லையா, அதுக்காக இது. கோதுமை மாவு, பட்டாணி பவுட்ரு, ஓட்ஸ் பவுட்ரு எல்லாம் ஸ்டிப்பாக நிறுத்தணும்னு என்ன செய்யணும், கம்பல்சரி அதுக்கு அது வேணும். அந்த செங்கல் சிமெண்ட்டு மாதிரி வேணும். அதனால் அதை ரீஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கெடுதல் இல்லாத ப்ராடக்ட். தாராளமாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஜீரண தொல்லைகள் எதுவுமே இருக்காது. மைதானால் வர்ற கேடு எதுவும் இதில் இல்லவே இல்லை, 100% இல்லை என்று சொல்லி இந்த பொருள்களை எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், மக்களுக்கு கொடுங்க. நான் எமரால்டு காமராஜ், ஜெய அரிசம். வாழ்த்துக்கள் நண்பர்களே.